ஓம் சாய்ராம். எல்லா பெண்களுக்குமே இருக்கக்கூடிய ஆசை வந்து பார்த்தீங்கன்னா நாம அழகா இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்காக ஆயிரக்கணக்கில் செலவழிச்சு மேக்கப் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் போக இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்க, நீங்கள் மிக அழகாக மாறுவதோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டகரமாகவும் மாறுவீங்க. ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். இதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கெலாம் செலவழிக்க வேண்டியதில்லை. ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான். இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க, உங்களுடைய அழகு மேலும் கூடும். சரிங்களா? அப்படி என்ன பரிகாரம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அழகுனாவே பெண்கள் தாங்க. ஆமாங்க, பெண்கள்னாவே மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா அழகு தான். அப்படிப்பட்ட இந்த அழகான பெண்கள் மேலும் தங்களுடைய அழகை வந்து மேம்படுத்திக்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணுறாங்க. சில பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேரழகாக இருப்பாங்க. சில பேருக்கு வந்து தன்னோட மனசில் என்ன இருக்குன்னா, நாமளும் அவங்கள மாதிரி அழகாகணும், நாமளும் வந்து மற்றவங்க பார்த்து ரசிக்கிற அளவுக்கு அழகாகணும் அப்படின்ட்டு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணிட்டு மேக்கப் எல்லாமே செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய அழகை பேரழகாக மாற்றிக்கொள்வதற்கு செய்ய வேண்டிய ஆன்மீகம் சார்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கணும்னா, பெண்களுக்கு அழகு தரக்கூடிய இந்த பரிகாரத்தில் முதலாவதாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மயிலோட தொகைங்க. ஆமாங்க, மயில் இது ரொம்ப ரொம்ப அழகான பறவை, எல்லாருக்குமே பிடித்தமான பறவை. அழகன் முருகனோட வாகனமே பார்த்தீங்கன்னா இந்த மயில் தான். அந்த கண்ணனோட தலையில் சூடிக்கொண்டிருக்கும் இறகும் பார்த்தீங்கன்னா மயில் இறகு தான். மயில் தொகை வந்து விரித்து ஆடும்போது அந்த அழகை ரசிக்க நம்ம கண்கள் ரெண்டு பத்தாது. சரிங்களா? இப்படிப்பட்ட இந்த மயில் இறகை அடிக்கடி யார் பார்த்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு அழகு கூடும் அப்படிங்கிறது ஐதீகங்க. உண்மையான மயில் இறகை கடையிலிருந்து வாங்கிட்டு வந்துட்டு உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு கண்ணில் அடிக்கடி தட்டுப்படுற இடத்துல அப்படியே சுவற்றில் ஒரு டேப் போட்டு ஒட்டி வைத்துக் கொள்ளுங்கள். இல்லைனா ஒரு அழகான பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டாக மயிலிறகை வாங்கி போட்டு நீங்கள் வீட்டில் வைக்கலாம். நீங்கள் தூங்கக்கூடிய இடத்துல வந்து தலையணைக்கு அடியில் கூட இந்த மயிலிறகை வைத்து தூங்கலாம். இல்லை நீங்கள் படுக்க போகிற மெத்தைக்கு பக்கத்தில் இந்த மயிலிறகை ஒட்டி வைக்கலாம். இப்படி மயிலிறகு வந்து உங்களோட எந்த அளவுக்கு ஒட்டி ஒன்றிணைந்து இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய அளவு கூடிக்கொண்டே செல்லும் அப்படிங்கிறது ஐதீகங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருக்க ஒரு பரிகாரம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது, ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராணி இருக்காங்கல்ல, மகாராணிகள், அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மயிலிறகில் வந்து அந்த விசிறி மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, மயிலிறகில் விசிறி வந்து ரெடி பண்ணி அதை வந்து வீசிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களோட இளமையும் அழகும் சேர்ந்து அதிகமாக மாறுகிறது அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. இதனால் தான் பெண்கள் தங்களுடைய அழகும் இளமையும் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொள்வதற்காக இந்த மயிலிறகை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட. ஸோ அடுத்ததாக இன்னொரு பரிகாரத்தையும் சொல்றேன், இதையும் பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம், பட் ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க. பெண்களுக்கு அழகுக்கு மேல அழகு சேர்க்க நீங்க பயன்படுத்த வேண்டிய இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா மறிக்கொழுந்து. கடையில் மறிக்கொழுந்து தெளிவாக கேட்டு வாங்குங்க. 2 விதமாக கொடுப்பாங்க. சரிங்களா? கடையில் வந்து மறிக்கொழுந்து ஒரிஜினலாகவும் பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பூக்கள் இருக்கக்கூடிய கடைகளிலும் கிடைக்கும். இதுவும் வந்து ஒரு பூவை சார்ந்ததான். மறிக்கொழுந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல வாசமாக இருக்கும். இது வந்து உங்கள் பூஜைகளில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு வச்சாலும் ரொம்ப ரொம்ப ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். சரிங்களா? இப்படிப்பட்ட இந்த மறிக்கொழுந்து வந்து பார்த்தீங்கன்னா கட்டு வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா 30 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இந்த மறிக்கொழுந்தை வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து நிழல்லையே அதை காய வச்சுக்கோங்க. சரிங்களா? அது நல்லா காஞ்ச உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நன்றாக பொடியாக பொடித்து கொள்ள வேண்டும். இதை வந்து என்ன பண்ணா, நீங்கள் குளிக்கிறீங்களா அந்த தண்ணியில் இந்த மறிக்கொழுந்து பொடியை கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த தண்ணீரில் போட்டுட்டு அந்த தண்ணியில் நீங்கள் குளிச்சுட்டு வந்தாலே போதும், பெண்களோட அழகு கூடும் என்பது குறிப்பிடத்தக்க விஷயங்க. சரிங்களா? பெண்களாக பிறந்தவர்கள் எல்லாருமே அழகு தான். ஏன்னா அவங்க எல்லாருமே மகாலட்சுமியோட ஸ்வரூபம் தான். இருந்தாலும் இந்த அழகை மேலும் மேம்படுத்திக் கொள்வதற்காக நீங்க எவ்வளவோ மேக்கப் அதுக்காகலாம் நிறைய செலவழிக்கிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான பரிகாரம். இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய அழகு மேலும் மேலும் கூடிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய இளமையுமே ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.